கரூரில் நடந்த இந்த அசம்பாவித நிகழ்வை அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறவங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். இதில் நிறைய பேர் இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க ஒரு சிலர் இருக்காங்க. மற்றவங்க மேக்சிமம் வேலை செஞ்சுட்டு அந்த வழியாக வந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்களும் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாமும் சேர்த்து அடிபட்டிருக்காங்க. சிலர் சொல்கிறாங்க, வைத்தியம் பார்க்கறதுக்காக இந்த ஊருக்கு செக்கப்புக்கு வந்தேன், ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதை அடுத்த செக்கப்புக்காக இந்த ஊரில் பார்க்கறதுக்கு வந்தேன். பக்கத்து கிராமத்துக்காரன் அப்போ அடிபட்டு ஒரு பொண்ணுக்கு கையே தூக்க முடியல, சரியாக விளங்காமல் இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணு ஃபுல்லாக ரத்தக்கரை மாதிரி உதிரி இருக்குது, ரத்தம் உறைஞ்சிருக்கு. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஆனால் இந்த நிகழ்வு நடந்தது, அங்கே கூட்டம் நடந்த இடம், இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸுக்கு ஒழுங்காக இந்த இடத்துல நடத்தக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தா இவ்வளவு உயிர்கள் இன்னைக்கு பலி கொடுத்துருக்க வேண்டியதில்லை. இது காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் இதுக்கு முதல் காரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.